அனைவருக்கும் வணக்கம். விலங்குகளுக்கும் மனிதருக்கும் எவ்வளோதான் வித்தியாசம் இருந்தாலும் விலங்குகள் நடக்கிறத முன்கூட்டியே அறியும் சக்தி கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த காகங்களை சொல்லலாங்க. காகங்கள் முன்கூட்டியே எந்த விஷயத்தையும் தெரிந்து நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பல்லி, இந்த பல்லியை பார்த்திங்கன்னா முன்கூட்டியே அது சத்தமிடுறத வச்சு நமக்கு எச்சரிக்குது. நம்ம முன்னோர்கள் இந்த விலங்குகள் வழியாக சொல்கிறாங்க அப்படின்னலாம் சில தகவல்கள் இருக்குது. அந்த வகையில் காகங்கள் நம்மளுடைய தலையில் தட்டும்போது கண்டிப்பாக நமக்கு அடுத்தது இதுதான் நடக்க போகுது அப்படின்னு ஒரு சில தகவல்கள் சொல்லப்படுது. காகங்கள் நம்ம வீட்டில் உட்காந்து சத்தமிட்டாலும் சரி, நம்ம வைக்கக்கூடிய சாப்பாடு எடுத்தாலும் சரி, அதே போல் இந்த காகங்கள் நம்ம மேலே உரசிட்டு போகுது, நாம் தலையில் தட்டிட்டு போகுது அப்படின்னு இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்கிறது. நம்ம முன்னோர்கள் இதை எல்லாமே முக்கியமான காரணங்களாகவும் எடுத்து வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த காகங்கள் தலையில் தட்டுது அல்லது காகங்களை கனவுல பார்த்தேன் அப்படின்னலாம் என்னென்ன பலன்கள் அதுக்கு சொல்கிறாங்க, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கும் வாழ்க்கையில் இந்த மாதிரி காகங்கள் சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை பார்த்துருக்கீங்க, அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சனி பகவானுடைய வாகனம் காகம், அதனால் சனி பகவானே போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கா? அதாவது நீங்கள் ஒரு 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 சுபகாரியத்துக்கு போகிறீங்க, ஆனால் அந்த சுபகாரியம் நடக்காமையே போகுது. ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, வீடு கட்ட முடியல. ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, பண்ண முடியல. இப்படி ஏதாவது ஒரு தடங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கா? அதுக்கு இதுதாங்க காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு சரியான பரிகாரங்கள் செய்ய சொல்கிறாங்க. அப்போது என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இருக்குது. அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது காகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த காகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலையில் தட்டுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. நம்ம தலையில் தட்டுறது சாதாரணமான விஷயந்தான். குறிப்பாக நம்மளுடைய முன்னோர்களை நாம் வணங்க மறந்தாலோ அல்லது நம்ம முன்னோர்களுக்கு உரிய காலத்தில் திதி கொடுக்க மறந்தாலோ அவர்கள் நம்மை தேடி காகத்தினுடைய வடிவத்தில் வருவாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த காகம் தலையில் தட்டினாலே காகத்தையும் சனீஸ்வரரையும் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியது கிடையாது. காகம் ஒன்று தண்ணி கொடுப்பதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது புண்ணியமாக பார்க்கப்படுது. சாஸ்திரங்களின்படி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நம்ம தேடி வரும், அது எப்போது வேண்டுமானாலும் நடக்கும். அதே போல் இப்படி காகங்கள் நம்மளுடைய தலையில் உரசிட்டு போனால் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே நம்ம நல்லெண்ணெயை தலையில் உச்சியில் வைத்து பிறகு குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. அதுபோல் சனி பகவானை சாந்தப்படுத்த ஏதாவது 6 குளங்களில் நீராடி விட்டு பிறகு முழு பயபக்தியோடு சனி பகவானுடைய கோவிலுக்கு போய் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி முறைப்படி பரிகாரம் செய்கிறது சிறப்பு. இப்படி செய்கிறதன் மூலமாக சனி பகவான் கண்டிப்பாக அவங்க மேலே இரக்கம் காட்டுவார். அது மட்டும் இல்லாமல் காகத்துக்கு உணவளிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மேலும் அடுத்து இது ஒவ்வொரு வரக்கூடிய அமாவாசை நாட்கள்லையும் நம்ம முன்னோர்களுக்கு நாம் முழு படையல் போட்டு அவர்களை மனதார வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. நம்மளால் முடிந்த அளவுக்கு நாம் பிறருக்கு உதவி செய்கிறது, குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறது ரொம்பவே நல்லது. இப்படி காகங்கள் நம்மளுடைய தலையில் தட்டிடுச்சு அப்படின்னா ரொம்ப பயந்துக்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்களும் ஒரு வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே போல் நாம் காகத்துக்கு உணவளிக்கும் போது காகம் உங்களுக்கு முன்பாக சாப்பிட ஆரம்பித்தா அது நல்ல அறிகுறியாக கருதப்படுதுங்க. அதாவது உடனுக்குடனாகவே எடுத்து சாப்பிடுது அப்படின்னா அது நல்லது. இதன் மூலமாக உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வீதியில் நடந்து போகும்போது காகம் தண்ணீர் குடிக்கிறத பார்க்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப சுபமாக தான் கருதப்படுது. இது மூலமாக நம்ம நிறைய பணம் சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோல் வீட்டின் கிழக்கு அதுவும் காலை வேளையில் காகம் கரைவதை பார்த்தா ரொம்ப சுபமானது. நீங்கள் வேலைக்கு செல்லும் போது காகத்தை பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்ல அறிகுறி. இதனால் அந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதே போல் நம்ம வீட்டில் பால்கனியில் காகம் அதனுடைய வாயில் ஏதாவது ஒன்றை வைத்து கொண்டா அது நல்ல அறிகுறியாக தான் சொல்லப்படுது. அதாவது அதன் மூலமாக உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டம், செல்வம் இவை எல்லாமே வரப்போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு இந்த காகங்களை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு ஊடகமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க. அதாவது தலையில் தட்டுனா நாம் இந்த மாதிரி நமக்கு எச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு உங்களுக்கு மேலும் என்னெல்லாம் பலன்கள்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, காகம் சாப்பிடுறத பார்க்குறது, ஒரு நபர் காகத்துக்கு உணவளித்தா காகம் அவருடைய கண்களுக்கு முன்பாகவே சாப்பிடுது அப்படின்னா நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மனதினுடைய ஆசைகள் இதனால் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த காட்சியை கண்டோம் அப்படின்னா நீண்ட நாள் நமக்கு வேலைகள் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஒரு காகம் நம்மளுடைய இருப்பிடத்தில் ஒரு ரொட்டி துண்டா அல்லது அதனுடைய வாயில் வைக்கோல் ஒன்றை வச்சிருக்கிறது மாதிரி வந்தது அப்படின்னா அது ரொம்ப நல்ல அறிகுறியாக சொல்கிறாங்க. இது வீட்டின் உரிமையாளருடைய அதிர்ஷ்டத்திலும் பெரும் செல்வத்திலும் நல்ல மாற்றங்களை பெறப்போகிறாங்க என்பதை குறிக்குது. நண்பகல் வேளையில் வீட்டின் வடக்கே காகங்களை அழைக்கிறது மங்களகரமானது அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது. காலையில் நம்ம வீட்டின் கிழக்கில் காகம் கூப்பிடுவதை கண்டா அதுவும் நல்ல ஒரு அறிகுறி தான். நீங்கள் வேலை நிமித்தமோ அல்லது எங்காவது சுற்றுலா சென்றாலோ உங்கள் வீட்டின் தாழ்வாரத்தில் காகங்கள் கூவுவதை பார்த்தாலோ அதுவும் நல்ல அறிகுறியாக தான் சொல்லப்படுது. இதனால் பயணம் நம்ம நினைத்ததை விட நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு நாம் ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம முன்னோர்களுக்கு செய்ய தவறி இருக்கிறோம் அப்படின்னா கூட இப்படி காகங்கள் தலையில் தட்டுறது அதை நமக்கு ஞாபகப்படுத்துறது போல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் இந்த மாதிரி வரும்போது முக்கியமாக குலதெய்வம் கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபட்டுக்கிட்டீங்க அப்படின்னாலே பாதி விஷயம் நமக்கு தீரும் அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வம் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக நம்ம முன்னோர்களுக்கும் அதை நம்ம வழிபாடு செய்ததுக்கு சமமாக தான் சொல்லப்படுது. அப்படி பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரப்போகிறது அப்படிங்கிறதுக்கான அர்த்தமாக கூட சொல்கிறாங்க. இதே போல் காகங்கள் நம்மளுடைய தலையில் உரசிட்டு போகுது, தட்டிட்டு போகுது அப்படின்னா குலதெய்வ படத்துக்கு முன்பாக மண் அகல் விளக்கு தீபம் ஏற்றலாம். அதே போல் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்கலாம். தீபம் ஏற்றுவதை நம்ம எத்தனை நாட்கள் ஏற்றணும் அப்படிங்கிற கணக்கு கிடையாது. தொடர்ந்து ஏற்றுவது குடும்பத்துக்கு மிகவும் நல்லது. நம்மளுடைய குடும்பத்திற்கும் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது. குடும்பம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் அப்படிங்கிற வேண்டுதலை வைக்க வேண்டும். கோவிலுக்கு சென்று நவகிரக சன்னதியில் எள் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இதையும் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே போல் காகம் தலையில் தட்டிட்டா அதனால் ஏதாவது பேராபத்து ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற மனக்குழப்பத்தில் மன அழுத்தத்தில் நீங்கள் உங்களுக்கான பிரச்சனைகளை உண்டாக்கி கொள்ள வேண்டாம். நம்மளுடைய மறைந்த முன்னோர்கள் ரூபத்தில் இருக்கக்கூடிய காகம் என்றைக்குமே நமக்கு தீங்கு விளைவிக்காது அப்படிங்கிறத நம்பணும். அதே போல் வரப்போகின்ற கஷ்டங்களை தான் முன்கூட்டியே வலியுறுத்துது அப்படிங்கிற கருத்து முக்கியமானது அப்படின்னு கூட சொல்லலாம். இதே போல் நீங்களும் காகங்களுக்கு தினமும் உணவு வைக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுருக்கீங்களா? மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதே போல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அதாவது இந்த காகம் எங்கள் வீட்டு அருகில் உட்காந்து கத்திக்கிட்டே இருக்குது. நாங்கள் துரத்தியும் போகவே இல்லை. நாங்கள் கொடுக்குற உணவை உடனே சாப்பிடுது இப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே போல் காகம் அடிக்கடி என் கனவுல வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு என்ன பலனே எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது மாதிரி உங்களுக்கும் காகம் கனவுல வரக்கூடிய ஒரு இதை பார்த்துருக்கீங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்கள் முன்னோருடைய ஒரு திதி அன்னைக்கு அந்த மாதிரி நாட்களில் உங்கள் வீட்டு முன்னாடி காகம் கத்திக்கிட்டே இருக்கா? அதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஒரு குழப்பமோ ஒரு சாபம் இருக்குமோ, நம்ம இதனால தான் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற எண்ணம் தோன்றியது அப்படின்னா உடனடியாக நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வந்துடுங்க. எந்த பிரச்சனையும் வராது. இப்படி காகங்களுக்கும் நாம் பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கும் சம்மந்தம் இருக்குங்க. நம்ம வீட்டை நோக்கி காகங்கள் பார்த்துக்கிட்டே இருக்குது ரொம்ப நேரம் அப்படின்னா கூட அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது.
இப்படி ஏதாவது ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் காகங்களை பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.